எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட பஞ்சாயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நேத்து தான் நினைச்சேன், ஓகே வார உனி செகண்ட் லைன் ஹெட்லைன்ஸா வச்சுக்குவோம், மற்ற எக்கனாமிக் டேட்டாஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இவங்க நிறுத்தவாறு தெரியல. ஆக்சுவலா வந்து நேத்து சினாரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய கேப் டவுன் ஆனதுக்கு நிறைய சீரீஸ் ஆஃப் இஷ்யூஸ் காரணம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து இஸ்ரேல் வந்து இந்த சவுத் பார்க் கேஸ் ஃபீல்டு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈரானுக்குமே இந்த கத்தாருக்கும் நடுவில் பார்டர் ரெண்டு பேர் சேர்ந்ததுதான். அது ஒரே கேஸ் ஃபீல்டு தான். இந்த பக்கம் இந்த நார்த் பார்க் கேஸ் ஃபீல்டு வந்து கத்தாரோட கண்ட்ரோல்லையுமே, சவுத் பார்க் கேஸ் ஃபீல்ட்ல வந்து ஈரானோட கண்ட்ரோல்லே இருக்கு. இப்போ ஆல்ரெடி மிலிட்ரி டார்கெட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு ஈரான்ல யுஎஸும் இஸ்ரேலும் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை நான் சேஃப்டியான ரீஜனா மாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்கர் குண்டுகள்லாம் போட்டாங்க. ஏன்னா ஒரே என்னன்னா, ஏன் கப்பல்கள் வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை கிராஸ் பண்ண பயப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த வழியா போச்சுன்னா இவங்க இந்த ஆன்டிசிப் மிசைலை வச்சு ஈரான் அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த யூஎஸ் என்ன பண்ணுச்சு, இந்த பங்கர குண்டுகள்லாம் கொண்டு வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுகள் எல்லாத்தையும் போட்டாங்க. நாங்கள் ஓரளவுக்கு கழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கேப்ல இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, நேரம் இந்த சவுத் ஃபார் கேஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அங்கிட்டு போட ஒரு 2 குண்டைன்னு போட்டுச்சு. ஆனா இது வந்து உண்மையாலுமே ரொம்பவுமே சீரியஸான எஸ்கலேஷன். ஏன்னா அந்த கேஸ் ஃபீல்டு தான் உலகத்தோட மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டுகள்ல ஒன்று. குளோபல் எனர்ஜி கிரைசிஸே உருவாக்கிரும். அதை தாக்குனா யுஎஸ்ஏ அதை தாக்கல. ஆக்சுவலா இது யுஎஸ்ஏ எல்லா இடங்களையும் கை வச்சதே தவிர அந்த இடத்த வந்து இன்னும் கை வைக்கவே இல்லை. ஏன்னா அது எவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூவை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த பிரச்சனை இதோட யுஎஸ் வந்து விட்டுட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இஸ்ரேல் வந்து அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த சினாரியோ. ஸோ இந்த சவுத் பார்க் கேஸ் ஃபீல்டை இஸ்ரேல் தாக்குச்சு. இஸ்ரேல் தாக்குன உடனேயே யுஎஸ் ட்ரம்ப் இருந்துட்டு இது எனக்கு தெரியாது, இவங்க எனக்கு சொல்லாம தான் அடிச்சாங்க, இந்த எஸ்கலேஷனை வந்து நாங்க பண்ண விரும்பல, ஆனா இஸ்ரேல் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அங்க அட்டாக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் இந்த பக்கம் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அந்த கேப்ல இந்த ஈரான் என்ன பண்ணுச்சு, நீ என்ன அடிக்கிறியா அப்படின்ட்டு இந்த பக்கத்துல கத்தாரில் இருந்துச்சுல அந்த நார்த் பார் கேஸ் ஃபீல்டு, அங்கிட்டு தூக்கி ஒரு 2 குண்டு. ஏற்கனவே இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா நான் அந்த சுந்தர் சி கலபுகர படத்துல ஒரு காமெடி வச்சிருப்பாரு, இந்த அபிதாப் பாபான்னு ஒரு காமெடி. ஓகே, அவனை அடிச்சா என்னை அடிச்சா எனக்கு தாண்டா வலிக்கும், அவனுக்கு எப்படிடா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான்ல குண்டு போடுச்சு. அமெரிக்கா அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில பங்கர் ஃபீல்ட் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர்த்தி விட்டுட்டு ஈரான் என்ன போடுச்சு, நேத்து கத்தாரோடைய கேஸ் ஃபீல்ட்ல, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியில முக்கியமான எல்பிஜி கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, அதாவது அங்க ப்ரொடக்ஷன் யூனிட் ஒன்று இருக்கு, அங்கிட்டு கொண்டு போய் குண்டை போடுறது, இந்த நார்த் கேஸ் ஃபீல்ட்ல குண்டு போடுறது, இதெல்லாம் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமா எல்லா பையனும் மறந்துட்டான். ஏன்னா அது வந்து குளோபல் எனர்ஜி சோர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான கேஸ் ஃபீல்டு இது. இப்ப என்னன்னா இந்த வார் ஆர்மி டார்கெட்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி இவங்க இதுல கை வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைஸை உருவாக்கும். இது மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைஸை உருவாக்கும். ஸோ இந்த எஸ்கலேஷன் இதோட நிறுத்திடுறேன்னு ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு. இஸ்ரேல் எங்களுக்கு சொல்லாம இங்க கூட கோஆர்டினேட் பண்ணாம கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஈரானும் ரியாக்ட் பண்ணிருச்சு, கத்தாரோடைய கேஸ் ஃபீல்டை தாக்கி. இதோட இந்த ஆயில் ரெஃபைனரி சென்டர்ஸ் கேஸ் ஃபீல்டு இதெல்லாம் விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ஆர்மி டார்கெட்ஸ் மிசைல் லான்ச்சோடு நிறுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வாரம் நம்ம ஓரமா வைக்கலாம். மறுபடியும் இந்த எனர்ஜி ஃபீல்டு எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வார் ரஷ்யா யுக்ரைன் மாதிரி ஓரமா போகக்கூடிய ஒரு வாரா இருக்காது, டெய்லி ஹெட்லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாராவே இருக்கும். இந்த அட்டாக், இந்த எனர்ஜி ஃபீல்டோட எஸ்கலேஷன் வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ. இதை நிறுத்திக்கிறதா ட்ரம்ப்புமே சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பத்தாக்குறைக்கு நேற்று ஃபெட்டோட ரேட் டிசிஷன் வேற, அவர் ஏதோ எதிர்பார்த்த மாதிரி ரேட் எல்லாம் ஒன்றும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல, அப்படியே தான் வச்சிருந்தார். ஆனா போற போக்குல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரேட் கட்டெல்லாம் நான் எங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட் வேற பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அது வேற ஒரு பஞ்சாயத்துல இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரேட் கட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 6:45 நீ யூரோப் சென்ட்ரல் பேங்கோட ரேட் கட் டிசிஷன் வேற வருது. அவங்களுமே ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா காலையில ஜப்பானுமே ரேட் அதே ரேட் தான் மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த யூரோப் சென்ட்ரல் பேங்கோடைய
சேர்மன் என்ன பேச போறாருன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு வந்து அவருமே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரேட் கட்டவே எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா இந்த இதுல ரேட் கட்டோ ஹைக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ரேட் கட் ஃபர்தரா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாருன்னா அதுவுமே கொஞ்சம் மோசமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா யூரோப் கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. மீன்வைல் வந்து யூஎஸ்ல இப்ப மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஆக்சுவலா மேக்ரோ எக்கனாமிக் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் வந்து ட்ரம்ப் மேல இது ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஒன்றும் இல்லை, நேற்று அந்த இவரு ரிசைன் பண்ணார்ல, அந்த யூஎஸ் உடைய ட்ரம்ப்புடைய ஒரு அட்வைசர் ஒருத்தர் ரிசைன் பண்ணார்ல, அவர் மேல ஏதோ FBI இப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டாரு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ட்ரம்ப் மேல ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நியூஸ் இல்லை, அது ஆக்சுவலா நியூயார்க் டைம்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லா பக்கமே அது ஹெட்லைன்ஸ் இருந்தாலுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அது சம்மந்தம் இல்லை. அதனால அந்த இஷ்யூவை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். மார்க்கெட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது அது எதுவோ எடுத்துட்டு போகுது, அது பழிவாங்க நடவடிக்கையோ இல்லை உண்மையாலுமே அவர் ஏதாவது இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டாரோ இல்லை அது விசில் ப்ளோயர் கேஸோ அல்லது லீக் கேஸோ அதை பற்றி நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன்வைல் இந்தியாவுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு பக்கம் ஆயில் பிரைஸ் உச்சத்தில் எகிரிட்டு போயிட்டு இருக்கு, ஐஎன்ஆர் வேல்யூ அகல பாதாளத்தில் உருண்டுகிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஐஎன்ஆர் ஸ்டேபிளைஸ் பண்றதுக்கு ஆர்பிஐ வந்து மிகப்பெரிய அளவுல டாலரை செல் பண்றதா பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நியூஸ் பப்ளிஷ் பண்றாங்க. இதனால என்ன ஆகும்னா அந்நிய செலாவணி கையிருப்பு வேகமா குறைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அதாவது க்ரூட் ஆயில அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது வந்து ஒரு சீரியஸ் கன்சர்னை கிரியேட் பண்ணும். இவங்க பத்தாவதுக்கு மாத்தி மாத்தி குண்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடுறதுக்கு வேற இடமும் இல்லை, அங்கிட்டு போய் விளையாடுங்கன்னா இங்க இருக்கிற ஏற்கனவே எல்பிஜி க்ரூட் ஆயில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. இந்த எனர்ஜி ஃபீல்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த பஞ்சாயத்து ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், அதை விட்டுருவோம். இதுதான் இந்த ருப்பி வந்து இப்போ ஒரு சீரியஸ் கன்சர்ன், சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா ருப்பி தொடர்ந்து இதே மாதிரி வீக்கா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு பெரிய அளவில் பாதிக்கப்படும். க்ரூட் ஆயில் ஆல்ரெடி கட்டுக்கடங்காம விலை ஏறிக்கிட்டு இருக்கு, அது மெக்கச்சக்க இஷ்யூவை கிரியேட் பண்ணும். பத்தாவதுக்கு இந்த நேற்று நடந்த இந்த எனர்ஜி கேஸ் ஃபீல்டில் தாக்குதல் நடந்தது இல்லையா, இதனால எல்பிஜி கேஸுமே 20% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் தான் இஷ்யூ, அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், இங்கே எனர்ஜி இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா சைடு கேப்பில் ஹெச்டிஎஃப்சி நேற்று அது அந்த சக்கரவர்த்தி அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பார்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் தான். அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருந்தார், பார்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனா வச்சிருந்தாங்க. அவர் வந்து நேற்று ரிசைன் பண்ணாரு ஹெச்டிஎஃப்சி போர்ட்ல இருந்து. ரிசைன் பண்ணவர் எப்பவும் போல ஃபார்மாலிட்டிக்கு டியூ டு ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் த ஃபீவர் ஸோ ஐ வாஸ் அன்ஏபிள் டு கன்டினியூ தி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போய் ரிசைன் பண்ணியிருந்தாருன்னா பஞ்சாயத்து இல்லை. அவரு பாட்டுக்கு இந்த கோபிநாத் ஸ்டைல வலிமையங்கள்லாம் போடுற மாதிரி எத்திக்ஸு வேல்யூஸ் எனக்கு ஒத்து வரல, இந்த எத்திக்ஸ் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி 4-5 லைனை சேர்த்து விட்டு போட்டு அந்த ரிசைன் பண்ணிட்டார். இதனால இவங்க என்ன ஆயிடுச்சு, HDFC-ல இது ஏதோ பஞ்சாயத்து போல. ஏன்னா இதே மாதிரி 2007 சீரியஸா உலக அளவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கேப்ல இந்தியாவில் சத்தியம் பிரச்சனை வந்து சங்கடத்தை விளைவிச்ச மாதிரி HDFC ஏதோ பஞ்சாயத்து பண்ணிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை பார்த்து பயந்து போய் நேற்று ADR 8% விழுந்துருச்சு. அப்புறம் காலையில இருந்து HDFC தூக்கி போட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது வேற விஷயம். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த சீரியஸ்னஸ் இஷ்யூவோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு RBI உள்ள வந்துருச்சு. நோ மெட்டீரியல் கண்டென்ட், அதாவது ஃப்ராடோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து ஒரு பர்சனல் அல்லது அவருடைய பர்சனல் ஃபைனான்சியல் அல்லது இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. ஸோ கவர்னன்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி சொல்ல, இது ஒரு பர்சனல் இஷ்யூல தான் ரிசைன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை RBI கொடுத்துச்சு. அதனால ஏதோ கொஞ்சம் அளவுக்கு 770 ரேஞ்சுகள் வரைக்கும் 76 வரைக்கும் போனது மார்க்கெட்டு கொஞ்சம் HDFC ரெக்கவர் ஆகி 800 ரேஞ்சுகள்ல முடிஞ்சிச்சு. அதே மாதிரி HDFC போர்டு இன்டம் சேர்மன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களுமே சில விளக்கம் கொடுத்தாங்க. இது வந்து அந்த சக்கரவர்த்திக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கிளாஷ், இந்த ஆபீஸ்ல இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை தான். மற்றபடி HDFC வந்து ஒரு பெரிய லெண்டர், அவங்க ஒரு பெரிய பேங்க். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் சைட்ல இஷ்யூஸ் இல்லை, மற்றபடி ஃப்ராடு அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரிசைன் பண்ண அந்த ஃபார்மர் சேர்மேன் கிட்ட போய் கொடுத்தா ஐயோ இதெல்லாம் தேவையில்லாம நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே ரிப்ளை கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்து
இவருக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து, ஏதோ சேலரி பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பிரச்சனையோ, அதனால இவர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படிங்கறதா இப்போத்தி இவங்க மாத்தி மாத்தி பேசுனது நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம். மற்றபடி பெரிய அளவுக்கு ஃபைனான்சியல் ஃப்ராடு இல்ல அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆர்பிஐயுமே அதைய ஆர்பிஐல யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு போர்ட் மெம்பர் ரிசைன் பண்ணதுக்கெல்லாம் உள்ள பூந்து வராது. பட் அவங்களுமே வந்து இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. இவங்க எல்லாம் பேசுனதை வச்சு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல இவங்க 2 பேர்த்து கூட பஞ்சாயத்தா இவர் ரிசைன் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதனால இப்போதைக்கு அதை பெருசாக நம்ம உதவி பண்ணிக்க வேண்டியதில்லை. மேற்கொண்டு இதில் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா எஸ்டிஎஃப்சியை நம்ம அதையும் அப்டேட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். ஓகே, இதெல்லாம் இப்போ மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா சமாளிக்கலாம். இதை விட காமெடி என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்றதுனே தெரியாம பணத்தெல்லாம் கொண்டு போய் கோல்ட்ல போடுவான். இந்த தடவை என்ன ஆகி போச்சு, அந்த கோல்டு பார்த்தா இதை விட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்குது கோல்டு பாட்டுக்கு. இவன் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, தமிழ்நாட்டு பக்கம் ரியல் எஸ்டேட் பக்கம் வந்ததால எலெக்ஷன் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துலையும் கூட வாங்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால பணத்தை பெரிய அளவில் கேரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இந்தியா தமிழ்நாட்டிலாம் இருக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, பணத்தெல்லாம் பத்திரமா வைங்க. இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது நல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேமுக்கு கேம்பிள் பண்ணாதீங்க, டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. எப்பவும் போல வேல்யூஸ்ல ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் மார்க்கெட்டை அதோட வேல்யூஸ்ல ஹெட்ஜஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே நம்ம நிறைய பஞ்சாயத்து பேசணும்னா அந்த பஞ்சாயத்தோட பிரதிபலன் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும்போதே நம்மளுக்கு மந்த்லி சப்போர்ட் 23,462 கீழே தான் ஓப்பன் ஆச்சு. மந்த்லி சப்போர்ட் 23,462 கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதனுடைய பொசிஷன்கள் 23,158. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 22,972, 22,958. முந்தானத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசும்போது கூட பேசணும். இது 2 மந்த்லி சப்போர்ட் ரொம்ப பக்கத்துல இருக்கு. இது அடுத்த பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அது எண்ட் பாயிண்ட்டும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 22,972, 22,958 அந்த ரேஞ்ச் வந்த உடனே ஓரளவுக்கு புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி கொஞ்சம் அதுக்கு மேலே கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். பொசிஷன் வரைக்குமே ஓரளவுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. 158 பொசிஷன் 125 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஒரு என்டையர் ஸ்விங்கை ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 23,462 இருந்து 22,958 வரைக்கும் ஒரு என்டையர் ஸ்விங்கை ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் பொசிஷன்களை நோக்கி கரெக்டா 958 டிஃபெண்ட் பண்ணி பொசிஷன்களை நோக்கி பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் மூவ். பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. முதல்ல காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் இறங்குறதுலாம் இல்லை. மார்க்கெட் இறங்குது ஏறுதுங்கிறதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. ஆனா டைரக்ஷன் நீட்டா இருக்காது. இறங்குதோ ஏறுதோ அதை புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய டீட்டெயில்ஸை நம்ம பேசுவோம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 23,132 அது பாத்தீங்கன்னா பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். 23,132 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல பொசிஷனல் ஹடல் வந்து 23,158 பொசிஷனல் ஹடல். 23,158 பொசிஷனல் ஹடல். அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23,462, அப்புறம் 23,528. அதுக்கு மேல பொசிஷன் ஹடல் 23,718. அதுக்கு மேல மறுபடியும் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,952 இருக்கு. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,228, 258 அண்ட் 332. இதெல்லாம் வந்து இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,062 பிரைமரி சப்போர்ட். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 22,972 அண்ட் 22,958. அதுக்கு கீழே பொசிஷன்கள் 22,722. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 22,512 அண்ட் மந்த்லி இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 23,032, 22,928 அண்ட் 22,862. இதெல்லாம் மந்த்லி இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓரளவுக்கு வேல்யூ தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 8 பேசிடுவோம் நம்ம. ஓகே, அது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.
எப்பவும் போல பியர்ஸ் டிஃபென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. பியர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, அது குழப்பம் இல்ல. ஓகே, பட் என்னன்னா அட்டாக் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணல. அட்டாக் பொசிஷன்ஸ் இவங்க கம்மி பண்ணல. பட் வந்து அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறது டவுட் தான். ஏன்னா இவங்களோட அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 22,950 900 இவங்களோட ஓரளவுக்கான பொசிஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமெல்லாம் 0 1 1 இவ்வளவுதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அதே நேரத்தில் அட்டாக் பொசிஷன்ஸை இவங்க கம்மி பண்ணல, அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. புல்ஸை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ், புல்ஸோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. புல்ஸோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் அவன் எங்க வரைக்கும் வச்சிருக்கானா 150 வரைக்கும் கவர் பண்ணல. 150ங்கிறது இந்த 23,158ங்கிற அந்த பொசிஷனோட குறிக்குது, அது வரைக்கும் கவர் பண்ணல. பட் அதுக்கு மேல அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். அதுக்கு மேல அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். அதுல குழப்பம் இல்லை. அட்டாக் பொசிஷன்ஸ் கவர்டு புல்ஸை பொறுத்த வரைக்கும். டிஃபென்ஸ் பொசிஷன் ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்றாங்க. பியர்ஸ் அட்டாக் பொசிஷன் கவர் பண்ணாம வச்சிருக்கான். ஓகே, பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க மறுபடியும் காலையில செக் பண்ணணும். ஏன்னா இப்பத்து இருக்கக்கூடிய மலங்களை தான் அது நான் டெய்லி சொல்றேன்னு கோவிச்சு கூடாது. ஏன்னா நீங்க காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். இது அப்பப்ப இருக்கக்கூடிய மலங்களை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டா 150 வரைக்கும் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணல. 158ன்னு சொல்லக்கூடியது அந்த பொசிஷன். அதுக்கு மேல இருக்கக்கூடிய அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லா அவன் கவர் பண்ணி வச்சிருக்கான். டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் புல்ஸ் இப்போ ட்ரை பண்றாங்க. பியர்ஸை பொறுத்த வரைக்குமே அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் தான், டிஃபென்ஸ் பொசிஷன் எல்லாம் ஸ்ட்ராங் தான். அட்டாக் பொசிஷன் அவனும் பெருசா இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல. ஓகே, ஏன்னா ஓவராலா இந்த டேட்டாவை பார்க்கும்பொழுது எவனுமே ட்ரம்ப்பை நம்பல. ஓகே, ஈவன் ஈரானையும் நம்பல. மொத்தமா வந்து நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சஸ்ல தான் இவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, பேங்க் நிஃப்டி ஒரு ரெட்டு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுலயும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் இல்லை. 54,332 அந்த பியர் சிங்கோடைய என் பாயிண்ட் 54,332 ஓப்பன் ஆனது, அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் அடுத்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 53,768. ஆக்சுவலா அந்த இடத்துல மார்க்கெட்டை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. 54,332 கிட்ட வந்து உடனே மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மணி நேரம் அந்த 53,762ல சண்டை போட்டு மறுபடியும் அங்கிருந்து அடுத்த பிஎஸ்சிங்கோட எண்ட் பாயிண்ட் 53,228 நோக்கி மார்க்கெட்டை புஷ் பண்ணாங்க. 300 கீழே வந்து உடனே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் ஆல்மோஸ்ட் அந்த 53,768 ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 53,755 மார்க்கெட்டோடைய ஆக்சுவல் க்ளோஸ். ஸோ சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட தான் மார்க்கெட்டோடைய க்ளோஸ் இருக்கு. இந்த க்ளோஸுமே கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலான ஒரு க்ளோஸ் இது ஆக்சுவலா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 53,832. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 54,332 அண்ட் 54,858. பிரைமரி சப்போர்ட் 53,768. மந்த்லி சப்போர்ட்ஸ் 53,228 அண்ட் 52,752 அண்ட் 52,128. ஸோ இதெல்லாம் நிஃப்டியினுடைய பேங்க் நிஃப்டியினுடைய வேல்யூஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பியர்ஸை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணல. பட் புல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா இடங்களையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீப் டிஃபென்ஸ் மட்டும் தான் மிச்சம் வச்சிருக்காங்க. மற்றபடி அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு புல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனிவே இது மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூஸை தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. அண்டு இந்த வார் சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை. அப்படியே ஓரமா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை பத்தி மார்க்கெட் பெருசா நீ கண்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த எனர்ஜி ஃபீல்டை மறுபடியும் இந்த எனர்ஜி ஏரியாவை கையை வச்சாங்கன்னா மறுபடியும் இது மிகப்பெரிய எஸ்கலேஷனா பார்க்கப்படும். தொடர்ந்து மார்க்கெட் இந்த சரிவை நோக்கி நகர்த்திட்டே தான் இருக்கும். HDFC பொறுத்த வரைக்கும் இப்போ பெருசா பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா ஐடி இண்டஸ்ட்ரி தான் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கு இப்போதைக்கு. மற்ற எதுவாக இருந்தாலும் எக்ஸாக்டா நீங்க ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க, வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. மற்றதெல்லாம் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.